ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் அடுத்த என்ன நடக்க போது பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலா அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு வராங்க. ஆஃபீஸுக்கு வரும்போது இந்த ராகவோட முகத்தில் காயம் இருக்குது. ஓஹோ, நம்ம சோழன் இந்த ராகவோட முகத்தை உடைச்சிட்டானா? என்ன ராகவ், நான் தான் சொன்னேன் இல்லை, நீ கேட்டியா? இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அந்த ராகவை பார்த்து கேட்க, என்ன நிலா ஆளை வச்சு அடிக்கிறியா? இங்கே பாரு, அந்த சோழனை அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் பத்தாது, ஆனால் அவன் வீட்டில் நீ இருக்குன்றதுக்காக தான் அவனை நான் அடிக்காமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு ராகவ், இதுக்கப்புறமா திருந்து, நான் தான் சொல்லிட்டேன்ல, சோழன் தான் என்னுடைய புருஷன் சொல்லிட்டேன்ல, சொல்லிட்டதுக்கு அப்புறமா கூட திரும்ப திரும்ப இது மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்போ உன் கண்ணத்தை உடைச்ச அவன் அதுக்கப்புறம் உன் கையை காலை உடைச்சிட போறான். ஏன்னா அவன் மோசமானவன், என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இப்போ வீட்டில் நல்லவனா திருந்து இருக்கிறான். அவன் ஒரு ரவுடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அந்த ராகவ விட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நம்ம சோழன், ஏண்டா என் பொண்டாட்டிக்கிட்டே போயிட்டு லவ் டார்ச்சர் பண்ணுறியா? நைட்டு 8 மணி வரையும் உட்கார வச்சு என்ன அந்த சோழனை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் பொண்டாட்டிக்கிட்டே வந்து டார்ச்சர் பண்ணுறியா? நான் தான் சொன்னேன்ல நிலா என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, அவளும் சொன்னால சோழன் தான் என்னுடைய புருஷன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உனக்கு என்னடா இந்த உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்கலையா? போய் ஏன்டா எனக்கே வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கே இப்போ தான் வந்து நிலா வந்து அமைஞ்சிருக்கிறா, அவளை மாதிரியான ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், என்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லியிருக்கிறா. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்க 2 பேரோட வாழ்க்கையில இடையில நுழைகிறதுக்கு நீ யாருடா? இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் தலை வச்சு படுத்த, ஏன் என் பொண்டாட்டி நினப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடிதான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவோட முகத்திலே குத்துன்னு குத்துறாங்க நம்ம சோழன். இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. சரி, இப்போ முதல்ல என்ன நடக்குது, நம்ம நிலாவை 8 மணி வரையும் உட்கார வச்சு, இங்கே பார் நிலா, இதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் இருக்காத, அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ எதுக்கு போய் தங்குற? உனக்கு தனியாக ரொம்பவும் காஸ்ட்லியாக எல்லா வசதியும் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நான் புக் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீ அங்கேயே போய் தங்கிக்க நிலா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம நிலா என்ன சொல்கிறாங்க, ஏய் ராகவ், ஒரு நிமிஷம் நிறுத்து, நீ யார் எனக்கு வீடு பார்க்க? நான் உன்னை வீடு பார்க்க சொன்னா? இல்லை, நீ யார் எனக்கு தெரியல, நீ யார் எனக்கு? நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், இந்த கம்பெனியோட எம்டி, அவ்வளோதான். இந்த உனக்கு எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த கம்பெனியோட முடிஞ்சிச்சு. அதுவும் நான் இந்த வேலை செய்கிற ஸ்டாஃப் மட்டும்தான், மற்றபடி உனக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன், அதுக்கான சேலரி நீ கொடுக்குற, அவ்வளோதான். மற்றபடி நீ எதுனா அட்வான்டேஜ் எடுத்து எங்கிட்ட வந்து பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்பவும் நாகரிகமாக இல்லை. இது மாதிரி இதுக்கப்புறம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம நிலா அங்கேருந்து கோவமாக வெளியே கிளம்பி வந்தாங்க. வெளியே வரும்போது இந்த ராகவ் வந்து அவங்க பேசினதெல்லாம் நம்ம நிலாவோட மனசில் வந்துட்டு போயிருக்கு. இது மாதிரி நம்ம சோழன் தான் என்னுடைய புருஷன் அப்படி சொன்னாலையும் கூட சேரன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதாவது எனக்கு சோழனுக்கு நடந்திருக்க கல்யாணம் ஒரு டம்மியான கல்யாணம், பொய்யான கல்யாணம், இது விவாகரத்தில் போயிருக்கு, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த ராகவ்கிட்ட எதுக்கு இந்த சேரன் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் வந்து நம்ம நிலா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சமயத்தில் ஆல்ரெடி நம்ம சோழன் வந்து இந்த ராகவ் வேறு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, இப்போ நிலா வேறு லேட் ஆகுது, எனக்கு என்னென்னமோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வேறு டென்ஷன் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இந்த வானதி வந்து நம்ம பாண்டி பயலுக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, இதுக்கப்புறம் நான் போனே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவங்கிட்ட போயிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க நம்ம பாண்டி. உடனே நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, அந்த போனை தட்டி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம வானதி வந்து விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏன்டா என் போனை தட்டி விட்ட, போன் வந்தால் போனை தட்டி விடுவேடா, கீழே போட்டு உடைப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சோழன் இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வருது. ஏண்டா ஒன்று போன் வந்தால் நீ பேசணும், இல்லைனா கட் பண்ணி வைக்கணும், அதை விட்டுட்டு வைப்ரேஷன் மோடு போட்டு என் பக்கத்திலே வச்சுட்டு இருக்க, அவையிட நடக்கா தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறா, ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்கவா வேடவா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு நம்ம பாண்டி, டேய் உன்னை யாருன்னா இங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்களா, உன்னை இங்கே யாருன்னா இருக்க சொன்னாங்களா, எழுந்து வெளியே போகிறதுனடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சோழன் இவங்க 2 பேர் சண்டை போட்டிருக்க சமயத்தில் அதுக்கப்புறம் நம்ம சேரன பல்லவனும் வந்து இவங்களை விலைக்கு விட்டுறாங்க. அதுக்கிடையில் இந்த வானதியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, என்னப்பா வானதி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிற, யாருன்னா எதனா நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து கேட்க, நான் அப்படி தான் வருவேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி உள்ளே வராங்க. அதுக்கு அவங்க அப்பா, ஒரே திமிரு பிடிச்சவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரு திமிரு பிடிச்சவங்களா பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு புலம்பிட்டு இருக்காங்க. சரி, இப்போது நம்ம பாண்டி வானதி இவங்க 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான்
நம்ம நிலா வராங்க. நிலா வந்த உடனே நம்ம சேரனை பார்த்து, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை பார்த்து கேட்க எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா நிலா போயிட்டு இது மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த ராகவ் எங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா, அவனுக்கு காலையில் எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லி நான் அவனை சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். ஆனால் அங்கே அதுக்கிடையில் நீங்கள் போயிட்டு எனக்கும் சோழனுக்கும் நடந்தது பொய்யான கல்யாணம் தான், நாங்கள் 2 பேரும் விவாகரத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு முதற்கொண்டு எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அவன் என்னை நைட் 8 மணி வரையும் உட்கார வச்சு, இங்கே பாரு நீ தனியாக வந்துரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு தனியாக வீடு பார்த்து கொடுக்குறேன், நீ எதுக்கு அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் போய் தங்கி இருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். எனக்கு எவ்வளோ அசிங்கம் ஆயிடுச்சு தெரியுமா, எனக்கு எவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க. எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா, இல்லை இது சோழன்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிங்களா, எதுக்கு இது மாதிரி பண்ணீங்க, எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனா பயங்கரமாக திட்டிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறாங்க. ஓஹோ, அந்த ராகவ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சோழன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து நேராக எங்கே போகிறாங்க, அந்த ராகவோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ராகவோட வீட்டு காலிங் பெல் அடித்த உடனே நம்ம சோழன் இருக்கிறாங்க. சோழன் இருக்குன்னு பார்த்து அந்த ராகவ், ஓ சொல்லா என்ன நிலா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சலா, எதனா சர்ப்ரைஸாக எதனா சொல்லி அனுப்பிச்சலா, சொல்லு நிலா என்னுடைய லவ் அக்செப்ட் பண்ணிட்டாலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கூப்பிட நம்ம ராகவும் தனியாக வராங்க. தனியாக வந்தோன்னா, ஏன்டா என் பொண்டாட்டி கிட்ட பற்றி என்னையே கேட்குறியா, என் பொண்டாட்டி தான் தெளிவாக சொன்னாலடா சோழன் தான் என் புருஷன் சொல்லிட்டு, அதையும் மீறி என் பொண்டாட்டி கிட்ட லவ் டார்ச்சர் பண்ணுறியா, நைட் 8 மணி வரை உட்கார வச்சு கண்ட கேள்வியெல்லாம் கேட்பியா நீ, அவள் எந்த வீட்டில் இருந்தால் உனக்கு என்னடா, அவள் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவோட முகத்தில் நம்ம சோழன் நச்சின்னு குத்து அதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம சேரனுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது நிலா பிள்ளைக்கு நம்மளால் இவ்வளோ பெரிய கஷ்டமாயிடுச்சு, நிலாவுக்கும் அந்த ராகவுக்கு இடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கா, இது தெரியாமல் நாம் போயிட்டு அந்த ராகவ்கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டோமே, இல்லை அந்த ராகவ் தான் என் வாயிலிருந்து இந்த உண்மையை வர வச்சிருக்கிறான், அவன் கேட்ட கேள்வி இது மாதிரி, நிலா பிள்ளை காலையிலே வந்து சோழன் தான் என் புருஷன் தெளிவாக சொல்லியிருக்கு, அதுவும் மீறி அவன் மதியம் தான் என்னை பார்த்தான், அப்படி பார்க்கும்போது இல்லை நிலா சோழனும் வந்து மாமா பையன் தானே சொன்னான், நீங்கள் என்னென்னா புருஷன் மட்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் தானே வந்து வாயை கலப்பி விட்டான், அதனால தான் நான் அந்த உண்மையை சொன்னேன், அவன் பக்கா கேடியாக இருக்கிறானே, இங்கே பாரு நிலா இதுதான் நடந்துச்சு நிலா, அவன் தான் வந்து என்னுடைய வாயை கலறி இந்த மாதிரி உண்மை சொல்லிட்டான், நான் வேணும்னு சொல்ல என்னை மன்னிச்சிரு நிலா, நான் போய் இது மாதிரி பண்ணுனா உனக்கு கெடுதல் நினைப்பனா, ஏன் நிலா இது மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னை மன்னிச்சிரு நிலா அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேரன் வந்து நிலாவுக்கு வந்து தெளிவாக எடுத்து சொல்ல, அந்த ராகவ் தான் நம்ம சேரன்கிட்ட இந்த உண்மையை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம நிலா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கக்கூடாது, தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க, நம்ம சேரன் இங்கே பாரு நிலா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உனக்கு வந்து கெடுதல் நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ சொன்ன பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ராகவ் ஒன்று அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, நாளைக்கே போயிட்டு அந்த ராகவ் கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிடணும், எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இது மாதிரி இருந்து நடக்காத அப்படி சொல்லிட்டு நானே எடுத்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சேரனும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம சோழன் போயிட்டு அந்த ராகவோட முகத்தை உடைச்சி அவனுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. சரிங்க, நம்ம சோழன் பண்ணது சரிதான் சொல்லிட்டு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.